கண்மணி சிரிச்சுக்கிட்டே அன்பை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு அந்த இடத்த விட்டு போறாரு. சிவகாமி அன்புக்கு டிஃபன் பரிமாறுறாங்க. கண்மணி சொல்றாங்க, அத்தை, இன்னைக்கு போனியே அன்புதான். சாப்பிட்டுட்டு நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போ சொல்லுங்க அத்தை. அன்பு சொல்றாரு, நல்ல வார்த்தைன்னா பாராட்டு தானேம்மா. அது ஐட்டம் நல்லா இருந்துச்சுன்னா வாயில இருந்து தானாவே வந்துடும். பாராட்டெல்லாம் யாரும் வாய்க்குள்ள தோண்டி எடுக்க முடியாது. சிவகாமி சொல்றாங்க, போதுண்டா அன்பு, உன்னோட விளையாட்டுலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அன்பு சாப்பிட்ட உடனே சாப்பிட்டத வாஷ் பேஷன்ல துப்புறாரு. அன்பு அந்த சட்னியில இருந்து சிவகாமிக்கும் கண்மணிக்கும் எடுத்து காட்டுறாரு. பார்த்த உடனே சிவகாமி ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அன்பு இது? என்ன இதுன்னு கேக்குற? முட்டை ஓடுமா? இது வடகரியா? என்னம்மா இது? கண்டதெல்லாம் கிடக்குமா? கண்மணி சொல்றாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. சிவகாமி சொல்றாங்க, இன்னைக்கு சமையலே சைவம் தாண்டா, இதுல எப்படி முட்டை ஓடு வரும்? என்னைய கேட்டா சமைச்சவங்களதான் கேட்கணும். சுத்தமா சமைச்சா இந்த மாதிரி கண்டதெல்லாம் வடகரியில கிடக்குமா? சிவகாமி சொல்றாங்க, சுத்தமா தாண்டா சமைச்சா, நான் கூடவே இருந்தேனே. என்னம்மா இது? ஆசையா பசியோட சாப்பிட வந்தேன், இப்ப பசியே போயிருச்சு. அன்பு கோவப்படாதரா, கண்மணி நல்லபடியா தான் சமைச்சா. தெரியாம பேசாதீங்க. கண்மணி எங்க போனாலும் சுத்தமா வச்சுக்க தெரியாது. அவ சமைச்ச லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. கண்மணி ரூம்ல உட்காந்து அழுகுறாங்க. கண்மணிக்கு போன் வருது. சித்தி சொல்றாங்க, இங்க நடக்கிறத சொல்லணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல கண்மணி. கேட்ட உடனே கண்மணி கேக்குறாங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? கண்மணி, விஷயமே வேற, நீ பதட்டப்படாம கேளு. நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க அம்மா சும்மா இருக்காம ஆர்டர் கொடுத்தவங்க அவசரப்படுத்துறாங்கன்னு கிளம்பி போயிட்டா. சித்தி, எத்தனை ட்ரிப்பு சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்களா? உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பெரிய ஆர்டர். அவ யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டா. அம்மாவை கட்டுப்படுத்தியே வைக்க முடியல கண்மணி. சித்தி, இப்ப என்ன ஆச்சு? அம்மா இந்த வேகாத வெயில்ல போய் தலை சுத்தி எங்கேயோ விழுந்துட்டா. பார்த்த நம்ம மளிகை கடை கந்தண்ணன் தான் வீட்டுல அக்காவை தூக்கிட்டு வந்து விட்டுட்டு போனாரு. போன வேகமா கண்மணி வச்சிடுறாங்க. ராஜேஸ்வரி போன் பேசிக்கிட்டே கார்ல ஏறுறாங்க. கண்மணி கேக்குறாங்க, அத்தை எங்க இருக்காங்க? இப்பதான் பசங்களை ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட போயிருக்காங்க. அப்பனா பாட்டி எங்க இருக்காங்க? இப்பதான் வண்டியில ஏறி போறாங்க. தேங்க்ஸ் அண்ணின்னு கண்மணி சொல்லிட்டு போறாங்க. கண்மணி சொல்றாங்க ராஜேஸ்வரி கிட்ட, வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி, தெருவுல மயக்கம் போட்டு எங்க அம்மா விழுந்துட்டாங்களாம். நான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் பாட்டி, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க பாட்டி. ராஜேஸ்வரி போன்ல ஓகேன்னு சொல்றாங்க. கண்மணி சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறாங்க. போயிட்டு ராஜேஸ்வரி கார்ல கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அன்போட அக்கா பாட்டி போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்மணி சொன்னது பாட்டி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, இத வச்சு ஒரு கேம் ஆட முடியுமான்னு பாப்போம் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. மாயா கண்மணி எங்கன்னு அன்பு கிட்ட கேக்குறாங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி கிச்சன்ல இருக்கா. என்ன விஷயம் சொல்லு. மாயா சொல்றாங்க அன்பு கிட்ட, கண்மணி ஆண்டியும் சிவகாமி பாட்டியும் சாமி ரூமுக்கு ஒன்னா போனாங்க. மாயா வேகமா சொல்லு. இப்போ எங்க அம்மா நைஸா கிச்சனுக்குள்ள போனாங்களா? சோஃபால இருந்துகிட்டு நைஸா ஓடி போய் எட்டி பார்த்தேன்னா அம்மா கையில ஏதோ ஒண்ணு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அத உள்ளங்கையில வச்சு உடைச்சாங்க. ஆயா, அதென்ன முட்டை ஓடா? அம்மா, அது இல்ல, ஆனா அது வெள்ளையா இருந்துச்சு. ஆயா, அத உங்க அம்மா என்ன செஞ்சாங்க? வெள்ளையா இருந்துச்சுல்ல மாமா, அடுப்புல வேற பாத்திரம் இருந்துச்சு, அத தூவி விட்டுக்கிட்டே இப்படி கலக்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்பு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது தெரியாம கண்மணிய தப்பா பேசிட்டோமே. அம்மா அப்புறம் ஓடி நின்னு அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களா? ஆயா, அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. அம்மா, அப்பதான் அம்மா இருந்தாங்கல்ல, சொன்னா அடிப்பாங்க என்னைய, இதுதான் அத்தை கிட்ட தனியா சொல்லணும்னு இங்க வந்தேன். அன்பு அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஆயா, இத யாருக்கும் சொல்லக்கூடாது, சரி மாமா? மாயா குட் கேர்ள் சொல்லிட்டு அன்பு போறாரு அந்த ரூமை விட்டு. மாயா உட்கார்ந்து படிக்கிறாங்க. வீட்டுல விளக்கி கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு கேக்குறாரு, அக்கா அம்மா எங்கக்கா? சார்,
பசங்களை வேனேத்தி விட போயிருக்காங்க அம்மா. அக்கா, கண்மணி எங்க? இப்பதான் அவசரமா வெளியே போனாங்க சார். அக்கா, அந்த இடியப்பம் சார் கண்மணி நிறைய தான் செஞ்சு வச்சிருக்காங்க, உங்களுக்கு தரவா சார்? ஆமாக்கா, பசிக்குது அதான். சார், டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் இடியப்பனை கொண்டுட்டு வரேன். அக்கா, அதை மாத்திரம் பண்ணிடாதீங்க, நான் இங்கேயே சாப்பிட்டு போயிடுறேன், இங்கேயே எனக்கு வச்சு கொடுத்துருங்க. அக்கா அந்த இடியப்பனை வச்சு கொடுக்குறாங்க அன்புக்கு. அன்பும் சாப்பிடுறாரு. அக்கா கேக்குறாங்க, எப்படி சார் இருக்கு? சார், சும்மா தலைய மாத்திரம் ஆட்டுனா எப்படி சார்? இடியப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். அக்கா, உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா இடியப்பம். இடியப்பம் வடகறியோட சாப்பிட்றப்ப அல்டிமேட்டா இருக்குக்கா டேஸ்ட். கொஞ்சம் லெமன் புளிஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அது தெரியாது சார் எனக்கு. ஒண்ணு சார், இவ்வளவு நாள் சிவகாமி அம்மா செஞ்சதுதான் பிரமாதமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கண்மணி சமையல்ல சிவகாமி அம்மாவே மிஞ்சிட்டாங்க. அக்கா, அது உண்மைதான், சூப்பரா சமைச்சிருக்கா கண்மணி. சாப்பிட்டுட்டு அன்பு வர்றாரு. அப்ப சிவகாமி பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றாங்க. அன்போட அக்கா சொல்றாங்க, இன்னைக்கும் ஸ்கூல் வேனை விட்டுட்டீங்களாம்மா? டெய்லி உங்களுக்கு இதே வேலைம்மா, பொறுப்பா ஏத்தி விடுறது இல்லையா பிள்ளைங்கள? பையன் சொல்றான், அப்பாதாம்மா ட்ரெஸ் மாத்த லேட் பண்ணிட்டாரு. சிவகாமி சொல்றாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக வேணாம், இங்கேயே ஜாலியா விளையாடுங்க. பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா விளையாட போறாங்க. அன்பு கண்மணி எங்கன்னு சிவகாமி கிட்ட கேக்குறாங்க. சிவகாமி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு கண்மணிய தேடுற அன்பு? அன்பு சொல்றாரு, சாரிம்மா, வடகரியில முட்டையோட போட்டது கண்மணி கிடையாது, மயூரி தான். அது எனக்கு இப்பதாம்மா தெரிய வந்துச்சு. கேட்ட உடனே மயூரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பாத்தியாம்மா, அன்பு எப்படிலாம் பழி போடுறான் பாருமா. அன்பு சொல்றாரு, அக்கா, நீ வடகரிக்குள்ள என்ன போட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்காவுக்கு கண்மணிய சுத்தமா பிடிக்கல, அதனால தப்பு தப்பான விஷயத்த தப்பு தப்பாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த காரணத்துக்காண்டி எதுவும் செய்யாம விடுறேம்மா. சிவகாமி சொல்றாங்க, என்ன மயூரி, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துவியா மயூரி? அன்புதான் வார்த்தைய அள்ளி கொட்டுறான்னா நீயும் வார்த்தைய அள்ளி கொட்டாதம்மா. அன்பு சொல்றாரு, அக்கா, நீ செஞ்ச அக்கிரமத்தை நேர்ல பார்த்த சாட்சியே என்கிட்ட இருக்கு, வெளியே சொன்னேன்னு வச்சுக்க அசிங்கப்பட்டுருவக்கா. மாயா சொல்லாதீங்க மாமான்னு தலையாட்டுறாங்க. மயூரி சொல்றாங்க, ஸ்வேதா, அந்த விஷயத்த சொல்லாத, சொன்னாலும் யாரும் இந்த வீட்டுல நம்பவே மாட்டாங்க, வர்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மயூரி. ஸ்வேதா சொல்றாங்க, அத்தை சொல்லணுமா வேண்டாமான்னு எனக்கு சுத்தமா தெரியல அத்தை. சிவகாமி கேக்குறாங்க, என்ன ஸ்வேதா, கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனையா? அன்பு கேக்குறாங்க, ஸ்வேதா சொல்ல போறீங்களா இல்லையா? ஸ்வேதா சொல்றாங்க, சொல்லிடுறேன், எனக்கு எதுக்கு வம்பு? இப்பதான் அண்ணி வெளியே பார்த்தாங்களாம், பாட்டி கிட்ட கண்மணி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன சொல்ற ஸ்வேதா, கண்மணி எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? அதனால கண்மணி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அன்பு, ஸ்வேதா சொல்றத நம்பாத, கண்மணி என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகமாட்டா. எனக்கு என்ன தெரியும், நீ சொன்னாங்க, அததான் நான் சொல்றேன். ஒருவேளை கண்மணி இந்த வீட்டை விட்டு போலாட்டி எங்க இருக்கணும்? இங்கதானே இருக்கணும், கண்மணி இருக்காளான்னு தேடி பாருங்க அத்தை. இத கேட்ட உடனே சிவகாமி மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அன்பண்ண, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சிவகாமி அழுதுகிட்டு இருக்காங்க. பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது பெரியம்மா, அழுகாதீங்க. அண்ணியும் அக்காவும் சேர்ந்து ஏதோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, பெரியம்மா அழாதீங்க. சிவகாமி சொல்றாங்க, ஒருவேளை கண்மணி உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிருந்தா நான் அதை தாங்க மாட்டேன். அன்பு, கண்மணி வீட்டை விட்டு போனா நான் தாங்க மாட்டேன்டா சொல்லிட்டு சிவகாமி எந்திரிச்சு போறாங்க. அன்பு கிட்ட சொல்றாங்க, அண்ணே, பெரியம்மாவோட கண்ணீரை பாத்தியான்னு, எனக்கு அதை பாக்குறப்ப நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு. இப்படியான்னு அவங்க நடந்துப்பாங்க? அன்பு சொல்றாரு, இல்லடா கார்த்தி, என்னமோ பண்ணி தொலைக்கிறாங்கண்ணே, நான் எதுவும் இந்த வீட்டுல பேசுற மாதிரி ஐடியால இல்ல. நாளை சந்திப்போம்.